ஊட்டியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆஷா பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். எவ்வளவு பணியாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க வில்லியம். வணக்கம். ஆஷா ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உதகையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்ட முற்றுகை போராட்டத்தில் ஆஷா ஊழியர்கள் குறைந்த அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். விலையை ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கைப்பற்றியவர்களுக்கு செவிலியர் பணி வழங்கிட வேண்டும். இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும். போக்குவரத்து செலவு மற்றும் தரமான அலைபேசி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டம் முடிந்த பிறகு மாவட்ட ஆட்சியாளரை சந்திக்க மாவட்ட அலுவலகம் வளாகத்தில் உள்ளே வர முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த நுழைவாயில் உள்ள இரும்பு கேட்டை இழுத்து மூடினர். அப்போது ஆஷா பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து ஆஷா பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் வரை இங்கே அமர்ந்திருப்போம் என்ற ஒரு கோஷமும் எழுப்பினர். பின்னர் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து தற்பொழுது தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வில்லியம்.